ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னா டேஸ்டியான சோலை மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 2 தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு வெங்காயம் போதும். தக்காளி வந்து சின்னதாக ஒரு தக்காளி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 6-7 பல்லு உரித்து வச்சுருக்கேன். இஞ்சியும் தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே பீஸ் போட்டு வச்சிடலாம். நமக்கு அரைக்கிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் இதை நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கிறது வந்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வதக்கும் போது ரொம்ப டைம் எடுக்காது. ப்ளஸ் எண்ணெயும் வந்து உங்களுக்கு மேலே தெரிக்காது. நமக்கு வந்து இதில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால இதில் நமக்கு வந்து அரைச்சி வந்துடும். ஸோ வெங்காயம் அதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து அரைச்சா போதும். இப்போ தான் நம்ம தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இதில் நான் வந்து கடாயை காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, சின்னதாக ஒரு பட்டை, கிராம்பு வந்து ஒரு 2-3. ஸோ இதை நல்லா சேர்த்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெயில் கூட இதை நீங்கள் வந்து செய்யலாம். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயோடு இந்த பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வதங்கி வரும். ஸோ அதை நமக்கு வதங்கி வர்றதுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். கிரேவிக்கு தகுந்த உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகும் தக்காளி வெங்காயத்தோட. ஸோ ஃபாஸ்ட்டாக வதங்கி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு பக்கத்துலேயே நின்று அந்த சலசலப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து வதங்கி வந்துடும். நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். கிளறி விட்டுக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்கன்னா. நான் ஊற்றின கொஞ்சம் எண்ணெயுமே நீங்கள் எண்ணெய் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா அப்படியே அந்த கடாய் ஃபுல்லாகவே எண்ணெய் இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் அதிகமாக சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போதும். இதை நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட். இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து பால் ஆடை. சப்போஸ் உங்கள்கிட்ட பால் ஆடை இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ அதை வதக்குனீங்க அப்படின்னா அந்த பச்சை வாடையும் போயிடும். ப்ளஸ் அந்த கிரேவிக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும், திக்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பால் ஆடை நீங்கள் சேர்க்குறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிரேவியில் வந்து காரத்தன்மை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் வந்து செய்யக்கூடிய சீக்ரெட்டே இது தான். உங்கள்கிட்ட பால் ஆடை இல்லைன்னா பால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஃப்ரெஷ் மில்க்கு கடையில் அவைலபிளாக இருக்கும். அது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மசாலா வந்து அங்கங்கே கெட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு மசாலாவுக்கு நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சோலை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ சோலை வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொண்டைக்கடலை தான். நம்ம வந்து வெள்ளை கொண்டைக்கடலையை நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து குக்கரில் ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வேணுங்கிற பக்குவத்துக்கு வெந்து வந்துடும். ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக வேகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக வேக வச்சுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். கொண்டைக்கடலை ஃபுல்லாக பீஸ் ஆகிடும். உங்களுக்கு 2-3 விசில் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் இப்போ அந்த கொதிச்சு வர டைமில் என்ன பண்ணுங்கன்னா கொண்டைக்கடலையை சேர்த்துக்கோங்க. ஸோ கொண்டைக்கடலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா ப்ளஸ் கொண்டைக்கடலை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரும்போது அந்த கிரேவி அந்த மசாலா எல்லாமே அந்த கொண்டைக்கடலில் ஆட் ஆயிரும். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின கொஞ்சம் எண்ணெய்க்கே அந்த எண்ணெய் எல்லாம் எப்படி பிரிஞ்சு மேலே வந்து தெரியுது.
சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் வந்து நிறையா சேர்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வாங்கி சாப்பிட்றது அப்படியே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கொதிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியில் ஸ்டிக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குறைய உங்களுக்கு வந்து அடியில் ஸ்டிக் ஆகிடும். நான் வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஃபுல்லாக காமிச்சேன்னா வீடியோ லென்த் ஆகும். அதனால தான் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் காமிச்சிட்டேன். ஸோ நமக்கு வந்து சோலே மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நமக்கு சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு பவுலில் போட்டு நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிட்லாம். டயட்டுக்கும் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நம்ம லிமிட்டாக என்ன சேர்த்துருக்கோம், மசாலா அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கல. காரத்துக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தா எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சோலே மசாலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.